அரசியலில் மக்களுக்காக இறங்கி செய்யும் வேலைக்காரன் அப்படின்னா வந்து எம் கே ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து ஞாபகம் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கரகாட்டக்காரன் பொருத்தமான பேரா இருக்கும். சரி, இப்ப வேற ஒன்றத்துல வர இருக்கு. கட்டுமரம் கடல்லே தூக்கி போட்டாலும் கட்டுமரமா வந்து பாத்தீங்கன்னா தந்தை மக்களுக்காக உழைச்சாரு. இன்னைக்கு அரசியல் பாலைவனத்துல ஒரு அத்தி மரமா இருக்காரு நம்ம முதல்வர் எம் கே ஸ்டாலின். எடுத்த தத்தி மரம் இப்படி கரெக்டா இருக்கும். அத்தி மரம் இருக்கலாம், தத்தி மரம் இருக்க கூடாதா? தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன், நீங்கள் எல்லோரும் என் மீது பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் வந்து உண்மையில பயணம் செய்ய முடியுமா? சரி, இப்ப ட்ரெண்டியா வராருங்க. இன்னைக்கு மாடர்ன் பாலிடிக்ஸ்ல ஒரு இளைஞனாவே இருக்கிற அரசியல் டூட் தான் நம்ம முதல்வர் ஸ்டாலின். சவரம் பண்ணி தூக்கி போட்ட துரு பிடிச்ச பிளேடு தான் ஸ்டாலின். அவருடைய சன் ஒரு பைசனா அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் கட்டுக்கடங்காத காளையா இருக்காரு. அது எக்ஸ்பைரி ஆன ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் டப்பாங்க. நல்லா எழுதி வச்சுட்டு வந்திருக்கீங்க போல. சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு படிக்கிறத படிக்கணுமா? இந்த மூதேவிகளை பத்தி நீங்க பேச போறீங்க அப்படின்னா நாங்க பதில் எதிர்வாதம் சொல்ல மாட்டோமா? சப்ஜெக்டுக்குள்ள வர ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து இந்த நல்லா படிக்கணும் மக்கடிச்சு எழுதுறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா டப்பா அடிப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க வந்து அப்படியே வந்து கான்செப்ட் ரெண்டுமே கிடையாது, இவங்க ஹேண்ட் ஒர்க்.